கோயம்புத்தூர்ல நேரடியாக மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கே போய் மெத்தை செய்கிறத நேரடியாக பார்த்து நல்ல குவாலிட்டியான மெத்தையை மேனுஃபேக்சரிங் ப்ரைஸே வாங்கணும்னா நீங்கள் வர வேண்டிய இடம் சிவானந்தா மேட்ரஸஸ். ஹலோ சார். வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். நம்ம கம்பெனி எங்கே இருக்க சொல்லிருங்க. ஆனால் நம்மளுடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா சிவானந்தா மேட்ரஸ் கோயம்புத்தூரில் வேடப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் சிட்டியில் நம்ம லொக்கேட் ஆகிருக்கோம். என் பேர் தினேஷ்குமார். ஸோ கஸ்டமர் எல்லாத்துக்குமே நேரடியாக உள்ள என்ன பொருட்கள் பயன்படுத்தணும் அப்படின்ற வெளிப்படைத்தன்மையோட அவங்களுடைய உடல்நலம் சார்ந்து நம்ம மெத்தைகள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்த்தோ லேட்டக்ஸ் பெட் அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா. ஸோ இதில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில்டாக அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போ இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இங்கே நான் 2 மெத்தை வச்சிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 2 மெத்தை வச்சிருக்கேன். இந்த 2 மெத்தையிலுமே கீழே ஒரு லேயர் மேல ஒரு லேயர் கொடுத்துருக்கேன். இதுல எது ஆர்த்தோ லேட்டக்ஸ் நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஆக்சுவலா இது ஆர்த்தோ லேட்டக்ஸ் மெத்தனா, இது காயர் சாஃப்ட் மெத்தை. ஸோ நீங்க ஒரு கடைக்கு போனீங்களாவே, ஒரு ஷோரூம் போனீங்கன்னாவோ இல்ல மற்ற இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த உள்ள என்ன பொருள் இருக்கு அப்படின்ற அக்னாலஜ்மெண்டோட பண்ணி தர மாட்டாங்கண்ணா. இது ஆர்த்தோ சாஃப்ட், இது ஆர்த்தோ லேட்டக்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணி தருவாங்க. ஸோ நம்ம வெளிப்படைத்தன்மையோட பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இன்கேஸ் கஸ்டமர் வெளியூர்ல இருந்தாங்கன்னா கூட கூப்பிட்டாங்கன்னா என்ன ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங்கா காயரா என்ன மாடல்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விருப்பப்பட்ட வீடியோ கால் கூட பார்த்துக்கலாம். இல்ல கோயம்புத்தூர்ல இருக்காங்கன்னா நேரவே வந்து பார்த்து கூட சொல்ல வர விஷயம் உள்ள என்ன பொருட்களை பயன்படுத்துறோம். அது அவங்களுக்கு ஒரு சின்ன பையனா இருந்தா ஸ்ப்ரிங் பெட் பயன்படுத்தலாம், யங்ஸ்டரா இருந்தா சின்ன ஸ்ப்ரிங் பயன்படுத்தலாம், பெரியவங்களா இருந்தா ஆர்த்தோ லேட்டக்ஸ் பயன்படுத்தலாம். ஸோ அவங்கவுங்க உடல்நலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி அந்த பொருளை தான் உள்ள வைக்கிறோம் அப்படின்ற அக்னாலஜ்மெண்டோட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல தான் நம்ம ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட உடல்நலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணி வெளிப்படைத்தன்மையோட பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னாவே நம்ம பயன்படுத்துகிற லேட்டக்ஸாக இருக்கட்டும், ஜஸ்ட் நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லேட்டக்ஸாக இருக்கட்டும், 2 இன்ச் லேட்டக்ஸாக இருக்கட்டும், பயன்படுத்துகிற காயராக இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 80 டென்சிட்டியில் ரப்பரைஸ்ட் காயர் போடுறோம், பாக்கெட் ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும், ஒரு லேட்டக்ஸ் பில்லோக்களாக இருக்கட்டும், அப்படியே அந்த சைடு வந்தீங்கன்னா ரீபாண்டடாக இருக்கட்டும், அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோமாக இருக்கட்டும், எல்லாமே குவாலிட்டியாக மட்டும்தானே நம்ம பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஆன்லைன்லேயே நம்ம வாங்குறோம் அப்படின்னா இந்த பொருட்கள்லாம் நம்மளால நேரெல்லாம் கண்டிப்பாக பார்க்க முடியாதுண்ணா. ஸோ நம்மகிட்ட இந்த பொருட்களை நீங்கள் லைவாக பார்த்து உங்கள் உடம்புக்கு எப்படி அது பயன்படும் அப்படின்ற மாதிரி தாராளமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெளிப்படைத்தன்மையோட நம்ம பண்ணி கொடுத்து. சரிங்க சார். நம்ம கிட்ட கஸ்டமர் பெட் வாங்க வர்றாங்கன்னா நீங்க எப்படி பண்ணி கொடுப்பீங்க சார்? ஆனால் உள்ளண்ணா நமக்கு கால் பண்ணுவாங்க, இல்லைன்னா டேரெக்டாக வருவாங்க. ஸோ அவங்களோட வெயிட் என்ன இருக்காங்க, அவங்க என்ன சொல்றது, அவங்களுடைய பட்ஜெட் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கேதர் பண்ணிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரா மெட்டீரியல் சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ இந்த கஸ்டமரே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெயிட்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஆர்த்தோ மாடல் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேஸ்ல வந்து இந்த மாதிரி ஆர்த்தோ நம்ம உடம்பு வந்து ரொம்ப கீழே இறக்கி விடாது. ஸோ அந்த மாதிரி ஆர்த்தோ கொடுத்து அதுக்கு மேல சாஃப்ட் கொடுத்து ஆக்சுவலாக ஒரு ஆர்த்தோ லேட்டக்ஸ் பெட். ஸோ இதை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லேட்டக்ஸ் மேலே போடுவோம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ரா மெட்டீரியல் சஜஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த மாடல்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவோம். விருப்பப்பட்டாலும் வீடியோ கால் பார்த்துக்கலாம், நேர்லன்னா நேரில் வந்து பார்த்துக்கலாம். ஆஃப்டர் தட் அவங்க பொருளை ரெடி பண்ணும்போது, இதுதானா ரொம்ப முக்கியம், அவங்க பொருளை ரெடி பண்ணும் போதும் இந்த பொருளை தான் அவங்களுக்கு உள்ள வைக்கணுன்ற நேரில் வந்து நம்மகிட்ட பார்த்து எடுத்துக்கலாம். வெளியூர்ல இருந்து கொடுத்தாலும் அவங்க கேட்காட்டியும் நம்ம அவங்களுக்கான மேக்கிங் வீடியோ எடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது பார்த்தீங்கன்னா செட்டிங் போடுற இடம், அதாவது அவங்க சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் அசம்பிள் பண்ற இடம்னா. இது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ற இடம்னா, அதாவது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்றது. இதான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ற இடம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ப்ராப்பரான ஸ்டிச்சிங் பண்ணி நம்ம குவாலிட்டியா கொடுத்துடலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மெத்தைகளுமே கண்டிப்பா சேஃபா போகணும்னா, அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹை GSM PVC போட்டு 4 சைடு கார்னர் பூட் கொடுத்து உங்களுக்கு சேஃபான முறையில் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட டெலிவரி சார்ந்தெல்லாம் பெருசாக அவங்க குழப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போவுமே ஸ்டாக் அவைலபிலிட்டி லேட்டக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும், காயராக இருக்கட்டும், ஃபோமாக இருக்கட்டும், எல்லா விதமான மாடல்களுமே நம்ம பண்ணுறோம். ஸோ எல்லாமே ஸ்டாக் நம்மகிட்ட எப்போவுமே இருக்கும்னா. ஸோ லோக்கலாக இருந்தால் அன்னைக்கே நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். வெளியூராக இருந்தால் மேக்கிங்க்கு ஒரு நாள்னா, டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு நாள்னா, 2வது நாள் அவங்க வீட்டுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். டெலிவரி டைமுமே அந்த மாதிரி ஹை PVC போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த மாதிரி ஹை GSM சாக்கு போட்டுனா, இப்போ இந்த பெட்டே பார்த்தீங்க அப்படின்னா மதுரைக்கு போயிட்டு இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய நேம் எல்லாமே தெளிவான முறையில் அனுப்பி ஸோ அவங்களுக்கு சேஃபான முறையில் நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். ஓகேங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரோ மெத்தையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்தா சரி அப்படின்ற மாதிரி கொடுத்து விட்டுருவாங்க. நமக்கு அது கான்செப்டில் நீங்கள் ஒரு மெத்தை என்ன மெத்தை நம்மகிட்ட எடுத்தாலும் இந்த மாதிரி 4 சைடும் எலாஸ்டிக் வச்சு அவங்களுக்கு நழுவி வராத வகையில் நம்ம பெட் ஸ்ப்ரெட், பில்லோ கவர் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எல்லா பெட்டுக்குமே பில்லோ, பெட் ஸ்ப்ரெட் டெலிவரி எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா மெத்தைகளுக்குமே நம்மகிட்ட ஃபோமில் ஸ்டார்ட் பண்ணி காயரு, லேட்டக்ஸ் எல்லா மாடலுக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரோ. பொருள் ஏதாவது ப்ராப்ளம்னா கொடுக்குற வாரண்டி காலகட்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம்னா பொருளை பீஸ் டு பீஸ் மாற்றிக்கலாம் ப்ரோ. இதை மிகைப்படுத்தி சேல்ஸ் பண்ணுறதுக்காக சொல்லல, நம்ம பயன்படுத்துகிற ரா மெட்டீரியல் நம்ம பண்ணுற வெளிப்படைத்தன்மையினால இந்த ஸ்ட்ராங்காக நம்மளால் பேச முடியுது.
ஸோ 100% குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருவோம். எவ்வளோ வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்க ப்ரோ? மெத்தைகளுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒரு ஃபோம் பெட் எடுத்தீங்கன்னா 3 வருஷத்துல ஆரம்பிக்கிறேன். லேட்டெக்ஸ் பெட் எடுத்தீங்கன்னா 20 வருஷம் வரை ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பண்ணி தரீங்க. சரிங்க ப்ரோ. எல்லா தரப்பினருக்கான மெத்தையுமே நம்ம பண்றோம் ப்ரோ. சின்ன குழந்தைங்கள்ல ஆரம்பிச்சு யங்ஸ்டரா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எல்லா தரப்பினருக்கும் எல்லா ஜென்ரேஷனுக்கு தகுந்த மெத்தையும் பண்றோம். அதே மாதிரி பட்ஜெட் வைஸும் நல்ல ப்ரீமியமா முழுக்க லேட்டெக்ஸ் வேணுனாலும் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ப்ரீமியமா இருக்கும். 20 வருஷம் வாரண்டி உள்ள பயங்கரமான குவாலிட்டி உள்ள மெத்தையும் நல்ல ப்ரீமியமான மெத்தையும் பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு எனக்கு ரொம்ப லோ பட்ஜெட்லாம் வேணாலும் இந்த மாதிரி ஃபோம் பெட்டு காயர் சாஃப்ட் மெத்தையும் நம்ம பண்ணலாம். நீங்கள் நார்மலாக இது காயர் சாஃப்ட் மெத்தை தான் நான் பண்ணியிருக்கேன். பட் இதோட குவாலிட்டியை பாருங்கள், வேறு லெவலில் நான் பண்ணியிருப்பேன். ஸோ நம்மகிட்ட நீங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம், பயங்கர ப்ரீமியமாக வேணாலும் எல்லா விதமான மெத்தைகளுமே நம்மளுடைய சிவானந்தா மேட்டர்ஸில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்க ப்ரோ. ஓகே சார், நம்மகிட்ட என்னென்ன வேரியன்ட் என்னென்ன சைஸில் இருக்குங்க சார்? ஆனால் நம்ம எல்லா விதமான சைஸ்லையுமே பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டைரக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஒரு சின்ன சப்போர்ட்டிங்காக சின்ன பீஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை 9க்கு 9 10க்கு 10 நீங்கள் என்ன சைஸ் சொன்னாலுமே நம்ம எந்த ஜாயிண்ட் எல்லாம் பண்ணிக்கலாம்னா, ஏன்னா நம்ம டைரக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. உங்களுக்கு ரா மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோம் பெட், காயர் பெட்டு, ஸ்ப்ரிங்கில் போனல், பாக்கெட்டடு, ரெண்டாவது லேட்டெக்ஸ், ஆர்த்தோ லேட்டெக்ஸ், ஆர்த்தோ மெமரின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு அதாவது மெத்தையை பொறுத்தளவுக்கு வந்து இல்லை உடல்நலம் சார்ந்து வேணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க எடுக்கணும். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துருவோம். இங்கேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காயர் சாஃப்ட் மெத்தையாக இருக்கட்டும், ஆர்த்தோ மெமரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபுல் லேட்டெக்ஸாக இருக்கட்டும், எல்லா மாடலுமே நம்ம வந்து இங்கே அசம்பிள் பண்ணியிருப்போம். ஸோ கோயம்புத்தூரில் இருக்காங்க இல்லை வெளியூர்லேருந்து வந்தாலும் அவங்க அந்த மெத்தையை ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போகணுன்றதான் ப்ரோ நம்மளுடைய எண்ணம். ஸோ குவாலிட்டியாக மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். ஸோ வெளியூரில் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கான ரா மெட்டீரியல் நம்ம எல்லாத்தையும் காட்டி இந்த மாதிரி ஃபினிஷிங் எல்லாம் காட்டி நம்ம நல்ல முறையில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு கிளாத் வைஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பேம்போ அப்படின்னு சொல்லுவாங்க. மூங்கிலோட யான் எடுத்து பண்ணியிருப்போம் ப்ரோ. ஹீட்டோ அந்த மாதிரி விஷயம் எதுவுமே வராது. நீங்கள் க்ளோஸ்அப்பில் பாருங்கள், அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும். ஸோ இது அடுத்தது பார்த்தீங்கன்னா டெனிம் கிளாத். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஃபாக இருக்கும், நல்லா தாங்கும் ப்ரோ. ஸோ அந்த மாதிரி விஷயம். இது பார்த்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல்னு சொல்லுவாங்க, நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்திக்கு எதிராக போராடுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆலிவேரா அப்படின்னு சொல்லுவாங்க, புழு பூச்சி அண்டாம. அதுக்காக மற்ற இதுல எல்லாம் அது அண்டும் அப்படின்றது அர்த்தம் இல்லைன்னா அது சிறப்பு அம்சம் தான். இப்ப இதை விட பயங்கரமான கலர் கூட நம்ம ரெடி பண்ணிருக்கலாம். பட் ஒரு கிளாத்ல கூட அவங்களோட உடல்நலம் சார்ந்து நம்ம பேஸ் பண்ணி பண்றதுனால முழுக்க உடல்நலம் சார்ந்து அவங்களுடைய கஸ்டமைஸா நம்ம பண்ணி கொடுக்கறதுனால இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் நமக்கு எப்படி? நம்ம பாத்தீங்கன்னா ஃபோம் பெட் ஒரு சிங்கிள் வெறும் 5000ல ஸ்டார்ட் பண்ணி லேட்டெக்ஸ் பெட் ₹1,00,000 வரை கூட நம்மகிட்ட மாடல் இருக்கு ப்ரோ. ஸோ பேஸ்ட் ஆன் வேரியன்ட் தான். அதுக்கு ஏற்ற மாதிரி வாரண்டி காலகட்டம் இருக்கும். குவாலிட்டியா ப்ரீமியமா ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு சுப காரியம், ஒரு கல்யாணம் ஆகுது, இல்ல உடம்பு வலி, பேஸ்ட் ஆன் வேற காரணம் இருக்கு இல்லையா? ஸோ அந்தந்த காரணத்துக்கு தகுந்த மாதிரி அருமையான முறையில் பண்ணி கொடுத்துருக்கோம். எனக்கு ஒரு பெட்டு தான் வேணும்னாலும் நம்ம வரலாமாங்க ப்ரோ? ஒரு பெட்டு வேணும்னாலும் வரலாம், ஒரு பெட்டு வேணும்னாலும் டெலிவரி ஃப்ரீ தான். பல்கா ஸ்கூல், ஹாஸ்டல், காலேஜஸ், ஈவன் ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக கேட்பாங்க, ஹோட்டல், என்ன மாதிரி வேணும்னாலும் நம்ம சிங்கிள் பீஸ்ல ஆரம்பிச்சு பல்கா முதற்கொண்டு டெலிவரி ஃப்ரீயோட நம்ம பண்ணி கொடுத்துருவோம். எல்லா மெட்டீரியல்ஸ் நம்ம ஸ்டாக் இருக்கு, இமிடியேட்டா நம்ம டிஸ்பேட்ச் பண்ணி கொடுத்துடலாம். சார், இப்போ பெட்னாவே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னன்னா பாடி ஹீட் ஆகுது, இன்னொன்று வந்து பேக் பெயின் வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பெட்டில் எப்படிங்க ப்ரோ? ஆனால் அப்படி அதாவது பெட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் சொன்ன 2 விஷயம் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுண்ணா. பாடி பெயின் கண்டிப்பாக வரக்கூடாது, ஹீட் வரக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு நிவர்த்தியாக சொல்யூஷனாக தான் நம்ம இந்த மாதிரி ஆர்த்தோ மாடல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்த்தோலேயே 2-3 வகை இருக்குன்னா நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ லேட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம உடம்பு தனிப்பட்ட முறையில் ஹிப்பு அந்த மாதிரி இறங்கும் போது தானே நமக்கு பாடி பெயின் வரும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம இடுப்பை கீழே இறக்கி கொடுக்காது. ரீமாடர்ன்னு சொல்லி 80 டென்சிட்டியில் கீழே கொடுப்போம் நான் 4 இன்ச்சஸில். அதுக்கு மேலே என்னதான் இருந்தாலும் பெட்டுக்கு ஒரு குஷனிங் வேணும். ஸோ 32 டென்சிட்டியில் சூப்பர் சாஃப்ட்னு சொல்லி மிருதுவாக இந்த மாதிரி 2 இன்ச் லேயர் கொடுப்பேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கையான மரத்துலேருந்து எடுக்கப்படுற ரப்பர் மில்கை 7 ஜோனில் டையிங் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய தலைப்பகுதி, இடுப்பு பகுதி, கால் பகுதி எப்படி செயல்படுற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. ஈவன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறங்காது. இப்போ நானே இதில் ஒரு படுத்து காட்டுறேன் பாருங்க. ஸோ உடம்புக்கு தேவையான குஷனிங் மட்டும்தானே கிடைக்கும். உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு பெட்டில் நீங்கள் திரும்பி படுக்கும்போது ஒரு பெட்டோட கம்ஃபர்டபுளை நீங்கள் கண்டுபிடிச்சலாம், அவ்வளோ சொஃபஸ்டிகேட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடல் நீங்கள் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இதுக்கு தனிப்பட்ட முறையில் 15 வருஷம் வாரண்டி நான் தரேன். சரி. ஸோ இந்த மாதிரி 2 லேட்டெக்ஸ் பில்லோ நான் தரேன், ஒரு பெட் ஸ்ப்ரெட் தரேன், டெலிவரியும் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தரேன். ஸோ இந்த மாதிரி மாடல் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா 100% உங்களுக்கு ஹீட்டு வராது, கழுத்து வலி வராது, பாடி பெயின் கண்டிப்பாக வராது. இதோட குயின் சைஸ் ப்ரைஸ் எல்லாமே 28,000 கொடுத்து ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி கொடுத்து இந்த மாதிரி அக்சசரிஸும் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்து வாரண்டியோட கண்டிப்பாக. நான் இப்போ இந்த ப்ரைஸ் நீங்கள் கேட்கும் போதே வந்து சிலருக்கு கூடவாகவும் தோணலாம், கம்மியாகவும் தோணலாம். ஆனால் இந்த குவாலிட்டியில் 100% பண்ணித்தர மாட்டாங்கன்னு தானே நான் சொல்கிறேன். ஸோ நம்ம கம்பெனியோட சிறப்பம்சமே இந்த பொருளை தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுற அக்னாலஜ்மெண்ட்டோட நேர்லையும் எடுத்துக்கலாம், வெளியூரில் இருந்தாலும் மேக்கிங் வீடியோவோட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் விஷயம்.
10,000 ரூபாய்க்கு கூட நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த உருவமைப்புல நம்ம பண்ணலாம். பட் குவாலிட்டி வந்து கண்டிப்பா உள்ள இதை வைக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். ஸோ நம்ம 100% குவாலிட்டியா பண்ணி கொடுத்துருக்கணும். இல்ல ஆர்த்தோ லேட்டெக்ஸ்ன்றது என்னுடைய பட்ஜெட் கொஞ்சம் கூட இருக்குன்னா பேக் பெயின் வராத வகையில் இந்த மாதிரி மாடல் நம்ம பயன்படுத்தலாம். கீழே பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் ஆர்த்தோ நான் சொன்ன மாதிரியே கொடுத்துட்டு பெட்டோட குஷனிக்கா இந்த மாதிரி 2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட் கொடுத்துட்டு மேலே பியூர்னு சொல்லி அதே மாதிரி 32 இன்ச்சில் நம்ம கொடுக்கலாம்ண்ணா. ஸோ சேம் தான் 2 பெட்டையுமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஆர்த்தோவையும் சூப்பர் சாஃப்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு மேலே 2 இன்ச்சு லேட்டெக்ஸாக பியூராக வச்சோம்னா இந்த மாதிரி 8 இன்ச்சு திக்னஸில் வந்துடும்னா. இதுக்கு 15 வருஷம் வாரண்டி தரேன், இதுக்கு 10 வருஷம் வாரண்டி தரேன். இதோட குயின் சைஸ் ப்ரைஸ் எல்லாமே வெறும் 18,000 ரூபாய் கொடுத்து 2 ஃபைபர் பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட் டெலிவரியோட ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ 100% இந்த மாடலையும் ஹீட்டு வராதுண்ணா. சரி ப்ரோ, இது என்ன பெட்டுங்க ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ மெமரின்னு சொல்லுவாங்கண்ணா. பேக் பெயின் இல்லாமையும் வேணும், சேம் டைம் பார்த்தீங்கன்னா மேலே நல்ல சாஃப்ட்னஸ் வேணும். க்ளோஸ்அப்பில் பாருங்கள், இதை நான் என்ன பண்ணாலும் அது பழைய நிலைக்கு வந்துடும்ண்ணா. ஸோ இதுதான் இதோடைய ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும். இதுதான் இதோடைய சிறப்பம்சம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கீழே ரீபாண்டட் போடுறதுனால உடம்பு கீழே இறங்காது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா அந்த 2 இன்ச்சு மெதுமெதுப்பை மட்டும் தரும்ண்ணா. ஸோ இது ஆர்த்தோ மெமரின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபினிஷிங் எல்லாமே இந்த மாதிரி ரீபாண்டட் தனியாக உங்களுக்கு அந்த மெமரி தனியாக நான் ஃபினிஷ் பண்ணி தந்துடுவேன். அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாமே குயின் சைஸு 18,000 ரூபாய்க்கு கொடுத்து 2 பில்லோ பெட் ஸ்ப்ரெட் டெலிவரியோட ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லா மாடலுமே அவங்களுக்கு 100% ஹீட் வராதுன்னா வராது, பாடி பெயின் வராதுன்னா ஸோ குவாலிட்டியாக மட்டும்தானே நம்ம பண்ணிடுறோம். ப்ரோ எனக்கு டவுட் இருக்குங்க ப்ரோ. ப்ரோ இப்போ பெரிய பெட்டு பார்த்தீங்கன்னா 2 பேர் படுத்துருக்காங்கன்னா ஒருத்தர் எந்திரிச்சாவே இன்னொருத்தருக்கு தூங்கிட்டு இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பெட்டு வந்து. ஆனால் நீங்கள் இங்கே நம்ம பயன்படுத்துகிற மாடல் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரீபாண்டட் சாஃப்ட் அந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்துகிறோம்னா. நீங்கள் ஸ்ப்ரிங்கில் போனல்னு ஒரு டைப் இருக்குது, அந்த மாடலில் மட்டும்தான் அந்த அதிர்வு தரும். நம்ம ஈவன் பாக்கெட் ஸ்ப்ரிங் கூட நம்ம பயன்படுத்துகிறோம், அதில் ஸ்ப்ரிங் எல்லாமே தனித்தனியாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம பயன்படுத்துகிற லேட்டெக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆர்த்தோவாக இருக்கட்டும் எதுலையுமே அந்த அதிர்வு 100% தெரியாது. கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம எந்திரிச்சு கண்டிப்பாக சூப்பர். சார் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பெட் வாங்கணும், அது வந்து ஐஸுக்கு வரணும், அதில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்கக்கூடாது, பாடி பேக் பெயினோ ஹீட்டோ எந்த இது இருக்கக்கூடாது, டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ரீமியமாக இருந்தாலும் பரவாயில்ல, பொருள் நல்லா இருக்கணும். ஆனால் ஒரு பெட் வாங்கினா லைஃப் லாங் அந்த மாதிரி. ஆனால் அப்படின்னா நீங்கள் முழுக்க லேட்டெக்ஸ் போட்டு பயன்படுத்தலாம். இப்போ லேட்டெக்ஸ் அப்படின்றதுனா என்னன்னா நம்ம மற்றது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக பண்ணுற ஃபோம்ஸ்னா, இது பார்த்தீங்கன்னா இயற்கையாக மரத்துலேருந்து எடுக்கப்படுற ரப்பர் மில்க்னா. ஸோ அப்படின்ற போது உங்களுக்கு ஹீட் ஒரு துளி கூட வராதுண்ணா. இதோட டையிங் பார்த்தீங்கன்னாவே உங்கள் தலைப்பகுதி, இடுப்பு பகுதி, கால் பகுதிக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 100% இதில் ஹீட் வராதுன்னா பயன்பாட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த பெட்டு ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். குஷனிங் வைஸ் குஷனிங்கும் இருக்கும், ஹீட் வராது. முழுக்க இயற்கையான ரப்பர் மில்க்னால வேறு எதுலேயுமே இதில் கலப்படம் இல்லாதனால என்ன நீங்கள் பண்ணீங்கனாலும் 20 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி மட்டும் இந்த பொருளுக்கு நான் தரேன். இப்போ நீங்க ஒரு கடைக்கு போகலாம், அதை ஃபுல் லேட்டெக்ஸ் நீங்க சொல்லலாம். இப்போ இதே ஃபினிஷ் பண்ணி நான் வச்சிருக்கேன், இதை ஃபுல் லேட்டெக்ஸ் நீங்க எப்படி உறுதிப்படுத்திப்பீங்க? சொல்ல முடியாது, ஏன்னா தச்சாச்சு. ஆனால் நீங்க என்கிட்ட எடுக்கிறீங்கன்னா வெளியூர் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வீடியோ காலில் காட்ட போறேன், மேக்கிங் வீடியோ தர போறேன், நேர்லயும் வந்து நீங்க தாராளமாக என்கிட்ட எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் சொல்றேன். இப்போ இதோட ரேட் வைஸே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குயின் சைஸ் 39,000. ஒரு கஸ்டமரா இந்த 39,000ன்றது பல பேருக்கு பெருசா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க 39,000 ரூபாய்க்கு அந்த பெட்டை எடுக்கும்போது 20 வருஷத்துக்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன். ஸோ இப்போ ஒரு மெத்த அப்படின்னா லைஃப்ல 2-3 தடவை நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலை 100% வராதுண்ணா. பயன்படுத்துகிற அந்த 20 வருஷத்துக்குமே ஹீட் வராது, கண்டிப்பா பெட் அன்ஈவன் ஆகாது. அப்படி ஆகுது அப்படின்னா தாராளமா என் பேர் தினேஷ்குமார், நம்ம சிவானந்தா மேட்ரஸ், கால் பண்ணுங்க, வாரண்டி கார்டு இஷ்யூ பண்ணிடுவேன். அதெல்லாம் தாண்டி எங்களை நம்பி எடுக்கும்போது கூப்பிட்டாலே அந்த மெத்தையை சரி பண்ணி தரதை தாண்டி மாற்றி தரேன். நாங்கள் பண்ணுற தொழில் மேலே நம்பிக்கை இருக்கிறனால அந்த ஒரு விஷயத்தை நான் தரேன். ஸோ லேட்டெக்ஸை பொறுத்தளவுக்கு உங்களோட எலும்புக்கு ஹீட் வராத விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும். டியூரபிலிட்டி வேறு லெவலில் இருக்கும், ஹீட் வராதுண்ணா. ஸோ நம்மகிட்ட 6 இன்ச்சு அவைலபிள் இருக்குது, அதில் 4 இன்ச்சு வேணுனாலும் ஒரே ஷீட்டடாக பவுண்டட் ஷீட்டடாக நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நம்ம பயன்படுத்துறது லேட்டெக்ஸில் நிறைய வகைகள் இருக்கும். நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், மேட் இன் தாய்லாந்து லேட்டெக்ஸ் தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட்டோடய நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த அக்னாலஜ்மெண்ட்டோடய நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் காமனாக இன்றைக்கி இன்டர்நெட்டில் தெரியாத விஷயங்கள் யாருமே கிடையாதுண்ணா. பீப்புள் காமனாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா லேட்டெக்ஸோட கண்டென்ட் அதிகமாக உள்ளது தாய்லாந்து லேட்டெக்ஸ் தான். ஸோ அது உங்களுக்கே தெரியும். ஸோ அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும். ஸோ 4 இன்ச்சு லேட்டெக்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது, இல்லை 2 இன்ச்சு வேணாலும் 2 இன்ச்சு லேட்டெக்ஸும் அவைலபிள் இருக்குது. பொதுவாக அந்த 2 இன்ச்சு லேட்டெக்ஸோட அவைலபிலிட்டிலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக பயன்படுத்தலாம், டாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நம்மளுடைய ஒரு பழைய பெட்டு ஹீட் ஆயிடுச்சு, பாடி பெயின் வருது, நல்லா அழுத்தமாக ஹார்டாக இருக்குன்னா இந்த மாதிரி மேலே பேம்போ அலிவேரா அந்த மாதிரி கிளாட்ச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு 4 சைடும் எலாஸ்டிக் வச்சு செஞ்சுருவோம். ஸோ அப்போ உங்களுடைய பழைய பெட்டுக்கு மேலே 4 சைடு கார்னரையுமே நீங்கள் பொருத்திக்கலாம். தேவைப்படும் போது கீழே போட்டு கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது ஃபோம் இல்லாதனால உங்கள் உடம்பை தரையெல்லாம் தட்ட விட்டுறாதீங்க. 100% குவாலிட்டி தரும், ஹீட்டு தராது, உங்கள் எலும்புகளுக்குலாம் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் தான் லேட்டெக்ஸ். நீங்கள் ஜஸ்ட் லேட்டெக்ஸ் அங்கிட்டு போயிடுங்க. இதை ஃபினிஷ் பண்ணியிருக்க விஷயத்தை பாருங்கள்,
இந்த விஷயம்லாம் எங்கேயுமே அவைலபிலிட்டியே 100% இருக்காதுன்னா அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பொருட்கள் வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க ப்ரோ. சரி. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லேட்டெக்ஸ் பெட்டுக்கு மேலே இல்லை எல்லா பெட்டுக்கு மேலேயுமே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வந்து அதோட அழுத்தம் தெரியாமல் இருக்கா இந்த மாதிரி ஃபோம் கொடுத்து அதுக்கு மேலே 350 GSM கிளாத் கொடுப்பாங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி GSM வைப்பாங்க. நம்ம லேட்டெக்ஸ் எடுக்கிறதே ஹீட் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா லேட்டெக்ஸ் முழுக்க முழுக்க இயற்கையான ரப்பர் மில்க், அதுவே நமக்கு தேவையான சாஃப்ட்னஸை தந்துடும். ஸோ நம்ம இந்த ஒரு விஷயத்தை அதில் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. நான் ஒரு நல்ல லேட்டெக்ஸ் போடலை அப்படின்னா கண்டிப்பாக இதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா என் லேட்டெக்ஸ் சார்ந்து நான் உங்கள்கிட்ட மாட்டிப்பேன், கஸ்டமர்கிட்ட மாட்டிப்பேன். ஸோ நான் நல்ல தரமான லேட்டெக்ஸ் போடுறதுனால நான் மேலே ஜஸ்ட் ஹை GSM கிளாத் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு ஃபினிஷ் பண்ணி தரேன். அப்போ என்ன ஆகும், இந்த லேட்டெக்ஸோட ஃபீலை நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம். எந்தவித ஃபோம் இன்வால்மெண்ட்டும் இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு சாஃப்ட்னஸும் இருக்கும். அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாத விஷயமும் ஃபோம் இன்வால்மெண்ட் இல்லாதனால உங்களால் அந்த லக்ஸுரினஸை அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே க்ளோஸ்அப்பில் பாருங்கள், அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும். ஸோ இதில் ஜஸ்ட்டு ஹை GSM கிளாத் மட்டும் தான் நான் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா சிவகங்கையிலேருந்து ஒரு பெட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஃபுல் லேட்டெக்ஸ் பெட்டு. இதுக்குள்ளே உள்ள கண்டென்ட் இதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் லேட்டெக்ஸு. இதில் ஃபோமோ ஹீமோ எதுவும் கிடையாது. நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா இதை அக்னாலேஜ் பண்ண முடியாது. நம்மகிட்ட உள்ள இதுதான் வைக்கிறன்ற அக்னாலேஜ்மெண்ட்டோடு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபினிஷ் பண்ணும்போது பாருங்கள் அவ்வளோ ஃபைனாக ப்ரீமியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 20 வருஷம் வாரண்ட்டி உள்ள ஹீட்டு தராத பொருள் வேணும்னா சிவானந்தா மேட்ரஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மேட்ரஸஸ் இப்போ வேணும்னா அதில் என்னென்ன டைப்ஸ் வச்சிருக்கீங்க? ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ, இப்போ நம்ம வீடியோவே பார்க்குறவங்க ஆர்த்தோ லேட்டெக்ஸ் எல்லாமே லேட்டெக்ஸ் மாடலாக பார்த்துட்டு, ஏன்னா எல்லாருனாலையும் எல்லா வேலையும் கொடுத்து அவங்க அதுக்காக மட்டமாக சொல்லலை, எல்லாரும் அவங்கவுங்க பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி வாங்க முடியும். அதனால நம்ம எல்லா விதமான மெத்தைகளுமே நம்ம பண்ணுறோம்னா. ஸோ இந்த மெத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஃபோம் பெட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோம்ன்றதுக்காகவும் நம்ம குவாலிட்டி கம்மியாலாம் பண்ண மாட்டோம் ப்ரோ. நம்ம போடுற பொருள் எந்த ஜாயிண்ட் வராது, நல்லா 32 டென்சிட்டியில் நல்லா சாஃப்டான ஹை ரெசிடென்ட் ஃபோம் தான் நம்ம போடுவோம். ஸோ உள்ள இந்த மாதிரி 4 inches ஃபோம் போட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் 2 லேயர் நான் கொடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி பேம்போ ஆலிவேரா அந்த மாதிரி கிளாத்ஸ் ஹீட் வராத கிளாத்ஸ் நான் போட்டு அமேசிங்காக ஃபினிஷ் பண்ணி தந்துடுவேன். ஸோ ஒரு 5 inch திக்னஸில் ஃபோம் பெட் எல்லாமே சிங்கிள் எல்லாமே நம்ம வெறும் 5000 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, ஸ்டார்டிங் ஃப்ரம் 5000 பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா காயர் சாஃப்ட். காயர் அப்படின்னு ரொம்ப நாளாக பயன்படுத்துறதுனால சிலருக்கு அதிருப்தி கூட இருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாதுன்னா கீழே 80 டென்சிட்டியில் ரப்பரைஸ்டு காயர் நம்ம பயன்படுத்துவோம். அதனால நேச்சுரலாக இருக்கிறதுனால பட்ஜெட் வைஸ் உங்களுக்கு இதில் 100% ஹீட் வராது, பாடி பெயின் வராது. ஸோ பாட்டமில் இந்த மாதிரி நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கக்கூடிய 4 inches காயர் போட்டு மேலே காயர் மட்டும்தான் சிலர் காயர் பெட்னா போட்டு தருவாங்க. நம்ம அதுக்கு மேலே சாஃப்ட் போம் 32 டென்சிட்டியில் மிருதுவான சாஃப்ட் போம் நீங்கள் போடும்போது அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். உங்களுக்கு ஹீட்டோ பாடி பெயினோ கண்டிப்பாக வராதுண்ணா. இதுக்கு மேலேயும் நம்ம லேயர்ஸ் கொடுத்து பேம்போ ஆலிவேரா அந்த மாதிரி கிளாத் போட்டு 7 inch திக்னஸில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட சிங்கிள் எல்லாமே வெறும் 6000 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை 5 inch வேணும்னா நம்ம 5000 நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு காயர் சாஃப்ட் மாடல் இந்த மாதிரி ஹீரோ டாப் மாடலில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பண்ணி தர மாட்டாங்க. ஸோ நம்மகிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுத்தாலும் நம்ம குவாலிட்டியாக மட்டும் வேணால் பண்ணி கொடுப்போம். ஆனால் ஒரு பட்ஜெட் வைஸ் எளிமையான வகையில் நல்லா ஹோட்டலில் இருக்கிற மாதிரி குஷனிங்கோட பெட் எதிர்பார்ப்பாங்கண்ணா. அப்போ ஸ்ப்ரிங் வைஸ் நம்ம போகலாம். ஸ்ப்ரிங்லே யூஸ்வலாக கமர்ஷியல் பர்பஸ் இல்லாமல் வீட்டுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஸ்ப்ரிங் எல்லாமே நம்ம மாடலில் இண்டிவிஜுவலாக கனெக்ட் ஆகிருக்கணும். இதை வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தனித்தனியாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நீங்கள் எந்த இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணுறீங்களோ, நீங்கள் உட்காருங்களேன் அந்த இடத்துல உட்காருங்களேன். ஸோ நீங்கள் எந்த இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல மட்டும்தானே அதிர்வு இருக்கும், இன்னொரு பர்சனுக்கு அதிர்வு தெரியாதுண்ணா. ஸோ இது என்ன சொல்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 0% பார்ட்னர் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்ல ப்ரீமியமான குஷனிங் தரும். இந்த ஸ்ப்ரிங்கோட அழுத்தம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு மேலே இந்த மாதிரி சப்போர்ட்டிங் லேயர் நம்ம கொடுத்து டபுள் சைடு பயன்படுத்துகிறோம். இதே சப்போர்ட்டிங் லேயரை பேக் சைடும் கொடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி இதுலேயும் ஸ்பான்சஸ் கொடுத்து நீங்கள் என்ன கலர் கேட்டிங்கனாலும் நம்ம சூப்பராக ஃபினிஷ் பண்ணி தந்துடலாம். ஸோ இதோட 8 inch திக்னஸில் இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீத்தர்லாம் கொடுத்து செம்ம எக்ஸலண்ட்டாக நம்ம பண்ணி தந்துடலாம். ஸோ பாக்கெட் ஸ்ப்ரிங்குக்கு 7 வருஷம் வாரண்டியோட ஒரு குயின் சைஸ்னா 1 அடி 2 அடி கிடையாது, 5 அடி மெத்தை வெறும் 13000 ரூபாய்க்கு கொடுத்து 2 பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரிட் டெலிவரி எல்லாம் ஃப்ரீ பண்ணி கொடுத்துலாம். இல்லை கமர்ஷியல் பர்பஸ்க்கு போனல் ஸ்ப்ரிங் வேணுனாலும் நம்ம அந்த ஸ்ப்ரிங்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மகிட்ட எல்லா விதமான மெத்தையுமே பல்காகவும் சரி சிங்கிளாகவும் சரி எப்போவுமே அவைலபிலிட்டி இருக்குண்ணா. ஸோ ஸ்ப்ரிங் மெத்தை வேணும்னாலும் நம்ம தாராளமாக பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் ஸ்ப்ரிங் பெட்லேயே சிலர் வந்து ஹீரோ டாப் மாடலில் கேட்பாங்க, 10 inch திக்னஸில் கேட்பாங்க. ஸோ கீழே நான் சொன்ன மாதிரி பாக்கெட் ஸ்ப்ரிங்கோ போனல் ஸ்ப்ரிங்கோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு 8 inch திக்னஸில் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி சாஃப்ட்னஸான மிருதுவான ஃபோம்னா, அதாவது பெட்டோட குஷனிங்கை நல்லா அனுபவிக்கணும், நல்லா லக்ஸுரியாக இருக்கணும், நல்லா மிதக்கிற மாதிரி மெத்த வேணும்னா தாராளமாக இந்த மாதிரி மெத்தையில் நம்ம பயன்படுத்தலாம்னா செம்ம லக்ஸுரியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ குஷனிங் கிடைக்கும். ஸோ நல்லா மிதக்கிற மாதிரி ஃபீல் வேணும்னா இந்த மாதிரி மெத்தைகளை தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கீழே பயன்படுத்துகிற ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும், மேலே பயன்படுத்துகிற சாஃப்ட் ஃபோமாக இருக்கும், எல்லாமே குவாலிட்டியாக மட்டும்தான் இருக்கும். இதோட ஃபினிஷிங் பாருங்கள், 10 inch திக்னஸில் ஹீரோ டாப் மாடலில் வேறு லெவலில் இருக்குண்ணா. ஒரு ஸ்ப்ரிங்கையும்
2 இன்ச்சு சாஃப்ட்டையும் தனித்தனியாக போட்டு அடிச்சு கொடுத்துருவோம். இல்லை எனக்கு இந்த சாஃப்ட்டுக்கு பதிலாக லேட்டெக்ஸ் வேணும்னாலும் தாராளமாக நம்ம லேட்டெக்ஸ் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணி தந்துடலாம். ஜஸ்ட் இந்த பாக்கெட் ஸ்ப்ரிங்குக்கு மேலே இந்த 7 ஜோனில் டையிங் பண்ணப்பட்ட நம்ம லேட்டெக்ஸ் மாடலையும் போட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா குஷனிங்கும் இருக்கும். மேலே லேட்டெக்ஸ் வரதுனால 100% ஹீட் வராதுண்ணா. ஸோ 7 ஜோனில் டையிங் பண்ணியிருக்கனால பாடி பெயினும் வராது. ஸோ ஒரு புதுசாக மேரேஜ் ஆகுது, நான் ஒரு யங்ஸ்டராக இருக்கேன், நல்லா இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மிதக்கிற மாதிரி ஃபீல்லாம் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த மெத்தையை பயன்படுத்திக்கலாம்னா. ஸோ அதையும் இந்த மாதிரி நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துலாம். ஸோ இதுக்கு 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே தரேன். ஸ்ப்ரிங் பெட் தானே தர்றீங்க, எப்படி நீங்கள் கேரண்டி தரீங்க அப்படின்னா 100% அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியை மட்டும் தானே நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ 100% இதுக்கு 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரலாம். ஸோ இதோட ஒரு குயின் சைஸ் 28,000 கொடுத்து 2 லேட்டெக்ஸ் பில்லோ பெட் ஸ்ப்ரெட் டெலிவரியோட ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரோ தமிழ் வீடியோ சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது பெஸ்ட் ஆஃபர் நீங்கள் கொடுங்க ப்ரோ. இப்போ இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு எங்களோட அப்பா அவங்களுடைய கனவாக தான் நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம்னா. ஸோ பேரண்ட்ஸை விரும்புகிறவங்க, நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை நேசிக்கிறீங்கிற விதமாக அவங்க கூட எடுத்துக்கிட்ட செல்ஃபி அப்படி இல்லைனா என்னுடைய நோக்கம் ஒன்று தானே, நீங்கள் அவங்கள விரும்புகிறீங்க, அவங்களை நீங்கள் கேர் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுறது மூலியமாகவே இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டாக 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் அப்போவே நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். 20,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோக்கு எடுத்தீங்கனாலும் 2,000 ரூபாய் இன்ஸ்டன்ட்டாக அப்போவே நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னா. ஸோ அவங்க பேரண்ட்ஸை கேர் பண்ணுறது மூலிமா அவங்களுடைய வாழ்நாளை ஒரு நாள் அவங்க இன்க்ரீஸ் பண்ணால் கூட எனக்கு அது போதும்னா. என்னுடைய நோக்கம் அதுதான். ஸோ தொழிலும் எனக்கு வேணும், ரெண்டாவது இந்த மாதிரி விஷயத்தையும் கடத்தணும், இதுதான் நான் நோக்கம். ஸோ நீங்கள் சொன்னீங்க இந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் சொல்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் நான் தரேன். சிலர் கூட நினைக்கலாம் நீங்கள் விலையை ஏற்றி வச்சு கூட நீங்கள் அதில் குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. இது ரொம்ப இன்டர்நெட் மயமான உலகம்னா எல்லாத்துக்கும் எல்லா விலை நிலவரும் தெரியும். ரெண்டாவது இந்த த்ரூ அவுட் வீடியோவில் நான் விலை சொல்லாமலாம் எந்த பொருளையும் சொல்லலை, எல்லாத்துக்கும் குயின் சைஸ் சிங்கிள் ப்ரைஸ் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் சைஸுக்கான விலையை சொல்லி நியாயமான விலையை டிஸ்கவுண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக பண்ணி தரேன். என்னை நம்பி கூப்பிடும்போது 100% சிவானந்தா மேட்டர்ஸில் தெளிவான முறையில் நாணயமான முறையில் நல்லபடியாக பண்ணி தரேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூண்ணா.